Look how happy he is with everyone. He has your smile, a blessing to our family. So beautiful together. Food is almost ready. என்ன மன்னிச்சிடு தமிழு. பரவாயில்ல சேது. இங்கே ராஜாங்க வீட்டில் நடு ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா ஜக்கம்மா வந்து வாக்கு கூறுறாரு. குடியிருப்பக்காரர் வந்து இந்த வீட்டில் ஒரு கலங்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலங்கம் இருக்குது அப்படின்னு குடியிருப்ப சொல்ல மோகனை கண்ணை முழிக்குது. எங்க எங்க அப்படின்னு ராஜாங்கத்தை எழுப்புது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே எழுந்திரிக்கிறாங்க. என்ன எதுங்கிற மாதிரி பார்க்குறாங்க கேட்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வைக்கிறாரு. இந்த வீட்டு மகராசன் எப்போவுமே அனுமான் ஜாதியில தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்ல, என்ன அனுமான்னு சொல்கிறாங்களே, அனுமான்னா கல்யாணம் ஆகாமல இருப்பான். அப்ப நம்ம யாரு? எல்லாம் கல்யாணம் ஆகி அதுவும் 1க்கு 2 கல்யாணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தவிப்பா இருக்கிறாங்க. என்ன சொல்றான்? ஏது சொல்றான்? புரியலையே. நம்ம போய் இப்ப கேட்போமா? அப்படிங்கிறாங்க. இப்பெல்லாம் போகக்கூடாது. காலையில வருவாங்க. காலையில கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சமாதானம் ஆயிக்கிறாங்க. அது போற போக்குலயே பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் தான். ஒரு ராமன் தான். ராமனுக்கு பிறந்தவன் தான் இந்த வீட்ல இருக்கிற ஆண்மகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க எல்லாம் குழம்பி போறாங்க. என்ன 2 கல்யாணம்ல நம்ம சேதுக்கு? ராமன் ஜாதகம்னு சொல்லிட்டு போறாரே! குழம்பி போயிருக்கிறாங்க. காலையிலே வாராரு. அவங்ககிட்டயும் கேட்குறாங்க. "என்னங்க நீங்க ராத்திரி அப்படி சொல்லிட்டு போனீங்க?" அப்படின்னு கேட்டா, "ஆமாங்க. என்னோட இதுல அப்படிதான் சொல்லுது" அப்படிங்கிறாங்க. "இப்போதைக்கு அதுவும் கூட இல்ல. உங்க வீட்டு புள்ள தனி ஆளு. தனிக்காட்டு ராஜா. ஆஞ்சநேயர் பக்தன். அந்த மாரி தான் இருக்கணும். இது ஜக்கம்மா சொல்லுது." "என்ன நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் 1க்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கான் எங்க புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, "இது என்னோட கணிப்புமா. இத யாராலும் மாத்த முடியாது. இது ஜக்கம்மா வாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆனா இது 3 திருன்னு முழிக்குதுங்க. ஆமாடி! தாலிதான். ஆனா இவங்க 2 பேரும். ஏன்னா தமிழ்ச்செல்வி காலத்துலேருந்தும் முடிஞ்சு போச்சு சோலி. இப்ப சித்ரா தான் தாலி கட்டுச்சு. அதனால இவங்க குழம்பி போயிருக்காங்க. நம்ம காவியாவும் போஸும் ஊரெல்லாம் போயிட்டு வர்றாங்க. வர்ற வழியில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒருத்தன் வண்டி ரிப்பேர் ஆயி நிக்குது. வண்டி ரிப்பேர் ஆயி நிக்கவும் இவங்களும் நிக்கிறாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல ரிப்பேர் ஆயிடுச்சு. பெரிய வீட்டுக்கு போகணும்" அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அதாவது ராஜாங்க வீட்டுக்கு தெரு முனையில தான் நிக்கிறாங்க. "என்ன விஷயம்? யார பார்க்கணும்?" அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காவியா. "ஒண்ணும் இல்ல. அவங்க வீட்டு கல்யாணம் சேதையா கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்திருந்தோம், ஃபோட்டோ எடுத்திருந்தோம். எனக்கு கொஞ்சம் அம்மா போட்டுருந்துச்சு, முடியாம போயிருச்சு. அதான் எதுவுமே ஸ்டூடியோ மூடி கிடந்துச்சு. இப்பதான் வந்துட்டு கழுவிட்டு வேகமா வந்தேங்க குடுக்கலான்ட்டு. அவங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்கலையே. யாரும் கேட்கவும்ல அதுக்கப்புறம். ஏன் இப்படி இருந்தாங்கன்னு தெரியல" அப்படிங்கிறாங்க. "ஓ! சேது அண்ணன் கல்யாணம். சேது மாமா கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்திருக்காங்களா? சரி குடுங்க குடுங்க. நான் அந்த வீட்டு மருமக தான். அவர் தம்பி தான்" அப்படிங்கிறாங்க. போஸ் அப்படியே வாய தொறக்கறது இல்லைங்க. "ஆமா ஆமா ஆமா ஆமா." காவியா என்ன சொன்னாலும் ஆமா ஜாமின்னு போடுற அளவுக்கு நல்ல மனசு மாறி வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து "அப்படியா? சரிங்க" அப்படின்னு குடுத்துடுறாங்க. குடுத்துட்டு "காசு?" அப்படிங்கிறாங்க. "இல்ல காசுலாம் முன்னாடியே குடுத்துட்டாங்க" அப்படின்ட்டு "ரொம்ப தேங்க்ஸ்ங்க" அப்படின்ட்டு போயிடுறாரு. வாங்கிக்கிட்டு பார்க்குறாங்க. வீடியோ, ஃபோட்டோலாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, "இது எப்படி நடந்துச்சு? நான் இப்படி போயிட்டு வரக்குள்ள பார்த்தியா? போஸ்ட் பார்த்தீங்களா?" அப்படிங்கல. நான் என்ன பண்ண முடியும் காவியா? நீ அவங்க வீட்ல நடந்ததுக்கு இந்த நடந்த சம்பவம் உங்க அம்மாவுக்கு, உன் ஆத்தாக்காரிக்கு இது தெரியாம இருந்திருக்கும். என்ன காவியா? நான் உன் கூட இருந்துட்டு வந்திருக்கேன். அம்மா பண்ணுச்சா பண்ணான்னு எனக்கு என்ன தெரியும்? ஓ! நீங்க ஃபோன்லாம் பேசிக்கவே இல்ல. பார்த்துக்கிறது இல்ல. எதுவும் இல்ல. அப்படித்தானே? அப்பலாம் இல்ல. ஃபோன் பேசினாலும் என்ட்ட அம்மா சொல்லல. நீ வேணா ஃபோன செக் பண்ணிக்கயேன்." "ஆமாமா. அழிக்க தெரியாது பாரு உனக்கு. பச்சை பப்பா. இப்ப என்ன காவியா என்ன சொல்ற? சேது அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? அவருக்கு திறமை இருக்கு பண்ணியிருக்காரு." "ஓ! அப்போ உனக்கு திறமை இல்ல, கல்யாணம் பண்ண முடியலன்னு நினைக்கிறியா? நீ தான் 1க்கு 2, 3, 4 ஏப்பா உன்னோட லிஸ்ட்ல அப்படியே விரல் விட்டு எண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. அந்த அளவுக்கு நீ வச்சிருக்க. அதுல ஒண்ணே வந்து திறமை இருக்கு பண்றேன் நான் சொல்றேன். அங்க போய் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கார் எடுத்துட்டு வராங்க. நடுங்கிக்கிட்டே வருது. ஐயோ! இவ இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே. இவகிட்ட இருக்க சோத்துக்காண்டி இவ காலடியில விழுந்து கிடக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வராரு. இங்க ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கார நிப்பாட்டிடுறாங்க. கார நிப்பாட்டின கையோட யாரு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. "ஆ வாங்க அத்த வாங்க" அப்படிங்கிறாங்க. "வாம்மா வா 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 வா" அப்படித்தான் வர வைக்கிறாங்க. "வாடா போஸு வா போஸு." "என்னம்மா வந்துட்டியா?" வந்துட்டேன் மாமா." சேதுவ பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாவும் பார்க்குறாங்க. 2 பேரையும் மாறி மாறி பார்க்க, "என்னம்மாம்மா நான் இப்படி போயிட்டு இருக்கக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்?" அப்படிங்கிறாங்க. இல்ல காவ்யா. ஏதோ நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, நடந்திருக்கு." "விதியா? அது என்ன? மக்கள் எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு விதி மேல பழிய தூக்கி போடுறீங்க." "எல்லாம் எனக்கு தெரியுமாம்மா, தெரியும். வந்திருக்கேன். என்ன ஐஸ்வர்யா, இந்த வீட்டுக்கு வாழணும்னு முடிவெடுத்து வந்து கங்கணம் கட்டிட்டு பண்ண மாரி இருக்கே. எப்படா அண்ணன் போவேன், திண்ண கலையும்னு ரெடியா இருந்தியா?" "ஐயோ! அப்படிலாம் இல்ல காவ்யா. நீ ஏன் இப்படிலாம் பேசுற? போஸ நான் கட்டிக்கிற முறை தான். நீ கட்டியிருக்க. நீ எனக்கு உடன்பிறவா, சகோதரி. என்னைய இப்படிலாம் நீ பேசக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம்." "ஐய்யய்யோ! வாழ வந்திருக்கோம், கொய்யா வந்திருக்கோம், தென்னை வந்திருக்கோம்"
வந்திருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியும். பாஸு வா போவோம் அப்படிங்கிறாங்க. வாம்மா வா வா. எல்லாரும் பார்க்குறாங்க. மலரு வந்து பார்க்குது. மலரு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கருப்பு மாமா பார்க்குறாரு. கருப்பண்ணே அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. எங்க பாப்பா எங்க? அழகர் எங்க? அழகரு அப்படின்னு சொல்ல, அழகர் வச்சுக்கிட்டு இருக்கு மலரு. தூக்கி கொஞ்சுறாங்க. அழகரு எங்கடி தங்கம்? எங்கடி? உங்க அம்மா எங்க? அப்படிங்கல எல்லாரும் பார்க்க, அம்மா அங்க தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். குழந்தைய பார்த்தா அப்படித்தான் கொஞ்சணும். அதனால தான் நான் அப்படி பார்த்தேன், கொஞ்சினேன். சரியா? அப்படின்ட்டு மலரக்கா நான் இந்த பிள்ளைய தூக்கிட்டு ரூம்குள்ள போட்டுமா? ஆ தாராளமா. உங்களால முடிஞ்சா தூக்கிட்டு போங்க. என்னங்க குழந்தைய என்னால தூக்க முடியாதா என்ன? நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வாரி அணைச்சுக்கிட்டு கொண்டு போக, சேது அப்படியே பார்க்குறாரு. அ கவ்யா அப்படிங்கிறாரு. என்ன மாமா? குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன். போதுமா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ச்சே 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 அப்படிலாம் இல்லம்மா. உள்ளுக்க போறாங்க. புள்ளைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பால் குடுக்கணும் அப்படின்னு மலர் வந்து கேட்க, ஏன் நான் குடுக்க மாட்டேனா என்ன? அழுகவே இல்லையே! என்கிட்ட வந்திருந்து அழுகலம்மா அப்படிங்கிறாங்க. இல்ல அட நீ போங்க நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, போஸ அவங்க அம்மா கூப்பிடுது. உங்க ஆத்தாக்காரி கூப்பிடுது. போ புறணி பேசிட்டு வா போ. ஆனா உண்மைய வந்து சொல்லணும். சரியா? சொல்றேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த நீ உண்மைய சொல்லப் போற போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார் என்ன ஆனாலும் சரி எனக்கு நீ வந்து அப்படியே ஒண்ணு விடாம சொல்லணும். சொல்லுவியா மாட்டியா? இல்ல காவியா. நான் வந்து சொல்லுவேன் காவியா. நீ பயப்படாத காவியா. அப்புறம் எனக்கு ஒரு மாரி தலை வலிக்குது. ஒரு சுடுதண்ணி கொண்டாந்து குடுத்துட்டு போறியா? காஃபியே குடுத்துட்டு போறேன் காவியா. நல்ல பிள்ளை. காஃபி போட்டு கொண்டு வா. நீ தான் போட்டு வரணும். வேற யாரும் போடக்கூடாது. சரி காவியா. உள்ளுக்கு போய் கிச்சனுக்கு போய் காஃபிய போடுறாரு. கரெக்ட்டா வேகமா போஸோட ஃபோன் எடுத்து டபக்கு டபக்கு டபக்குன்னு ரெக்கார்ட போட்டு விட்டுருதுங்க. போட்டு விட்டு நல்ல பிள்ளை மாரி வச்சுருது. வரேன் காவியா. போய் பேசிட்டு வா போ அப்படின்னு அனுப்பி வைக்க, இங்க பிள்ளைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, 3 பேரும் கூட்டணி போட்டு பேசுதுங்க 4 பேரும். அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அவரக்கா, துவரக்கா வீட்ல வச்சா எடுத்து தின்னது எவரக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்ன போசு இப்படி நீ மாறி போயிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்னம்மா பண்றது? நீ தான் சொன்ன பணம், பணம், பணம்ன்ட்டு. அவகிட்ட பணம் இருக்கு. பணத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன். இப்ப எனக்கு பணம் கூட வேணாம். அட்ஜஸ்ட் பண்றது தான் மெயின்னு ஆயிப்போச்சு. அவ தான் எனக்கு வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. என்னால இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒண்ணும் நான் திருந்தி வருவேன்னு நினைக்காதம்மா. என்னடா பூசு! நீ உன்னைய நம்பி தானே என்னைய நம்பிலாம் நீ இருக்காத. இந்தா சித்ராக்காவ தான் நீ நம்பிட்டு இருக்க விடு. உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு, "ஏன் மாமா இப்படிலாம் பேசுற? பத்தாததுக்கு நீயும் சேர்ந்துட்ட. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய் சும்மா இருடா. ஐஸ்வர்யா நம்ம வீட்டுக்கு வந்தது எல்லாருக்காகவும் தான்டா. என்ன எல்லாருக்கும்? என்ன பண்ண போறா? ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டா? கல்யாணம் ஆகி இப்ப 1 மாசம் ஆச்சு. என்னத்த சாதிச்சுட்டா? ஒண்ணும் பண்ணலையே! ஒண்ணும் பண்ண முடியல. எல்லாம் அவங்க தான் ஆளப் போறாங்க." "அப்படிலாம் இல்ல மாமா. கண்டிப்பா நம்ம மாறுவோம். எல்லாத்தையும் எழுதி வாங்குவோம். ஆன்டி கையில நான் எழுதி குடுப்பேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பார்க்கலாம். எப்படியோ குரல மாத்தி நீ பேசி அந்த தமிழ்ச்செல்விய விரட்டிட்ட. அது வரைக்கும் சந்தோஷம்." அப்படின்னு எல்லாம் பேச, இங்க அதே சமயம் பாப்பா வந்து அழகர் கொஞ்சம் சிரிக்கான். "என்ன பார்க்குறீங்க? உங்க அப்பாவ பார்க்குறீங்களா? கல்யாண வீடியோ வந்திருக்கு. அத பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பென் டிரைவ் குடுத்துருக்காரு இல்லையா? அத அப்படியே காப்பி பண்ணிக்கிறாங்க தன்னோட மொபைல்ல. அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கு. பாட்டி குழந்தைய கொண்டுகிட்டு வருது. அப்படியே தாலி கட்டுறத, "பாருங்க பாருங்க செல்லம்" அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கையில, டக்குன்னு ஓடி போய் சித்ரா கட்டுறத பார்க்குறாங்க. சேது மாமா தாலி கட்டவே இல்ல, தாலி கட்டவே இல்ல" அப்படின்ட்டு, "மாமா" அப்படின்னு வேகமா ஓடுறாங்க, வெளியில வர்றாங்க. "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படிங்கல, "மாமா இங்க பாருங்களேன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமானது சொல்லணும்." அப்படிங்கல, பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. "என்னம்மா? என்ன ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு? மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன? அடி பாவிகளா! துரோகிகளா! இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களா? பாவி, பாவி" அப்படின்னுட்டு வேகமா போய் சார்ஜ போடுது. "என்ன? என்ன?" அப்படிங்கல, "மாமா பென் டிரைவ் எடுக்குது. சார்ஜ் எதுக்கு சார்ஜ்? டிவி எடுங்க." டிவில போட்டு பார்க்குறாங்க, காமிக்கிறாங்க. பார்த்தா தாலி கட்டவே இல்ல. "என்ன இது? ஐஸ்வர்யா!" அப்படிங்கல, "மாமா எனக்கு எதுவுமே தெரியாது. சித்ரா அக்கா அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. சித்து நீயா தாலி கட்டுன?" ஐஸ்வர்யாவுக்கு ஒண்ணும் தெரியாதா உண்மையிலே. ஆத்தாளு மகளும் ஆடி போய் நிக்க, போஸ் பாக்குறாரு. "என்னம்மா இப்படி பண்ணி வைக்கிற? நல்லாவே நீ பண்ண மாட்டியா எதையுமே? ஏன்டி சித்ரா ஏன்டி பறந்த? ஆமா அண்ணனே தாலி கட்டியிருப்பான்ல." அப்படிங்கல, இல்லடா அப்பத்தா வந்ததுனால தான் பயந்துட்டேன்." "ஐயோ வாய மூடுங்க" அப்படின்னு கத்துறாங்க ராஜாங்க. எல்லாரும் சேதுக்கு செம்ம கோவம் வருது. "ஏக்கா அப்ப நீ தான் தாலி கட்டுனியா? நான் கட்டவே இல்லையா?" "அ அ அ ஆ ஆமாடா சேது" பாலான்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா, சித்ரா கன்னத்துல தான் சேது கைய வச்சுட்டாரு. கையென்ன சும்மா வைக்கலங்க. 1000 டன்னு எடைய இறக்குனா எப்படி இருக்கும்? டமால்னு அப்படித்தான் குறும்பி கூத்தாடுது. சொய்யின்னு அப்படியே காது போயிருச்சு சித்ராவுக்குன்னு சொல்லலாம். ஆடி போறாங்க. "சேது என்னப்பா அவள அடிக்கிற?" "சின்னம்மா உங்கள அம்மா ஸ்தானத்துல வச்சதுனால உங்கள அடிக்க முடியல. இல்லேன்னு வச்சுக்கோங்களேன். ச்சே
எப்படி இப்படிலாம் பண்ணீங்க? இல்ல சேது, அது வந்து என்ன அது வந்து போயின்னா, நீ தாலி கட்டியிருப்பப்பா. கட்டியிருக்க விட்டுருக்கணும்ல. நான் கட்டுனனா? அப்ப அவ என் பொண்டாட்டியே இல்லையா? கடவுளே! பெரிய மந்த கருப்பு. எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ காலையில குடுகுடுப்ப ராத்திரி வந்து சொன்னது, சாமி சக்கம்மா சொன்னது உண்மதான். நான் ஒரு காரம் தான் பண்ணனா? ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்கேனா? ஐயோ! அப்படி பார்த்தா இப்போதைக்கு அது சொன்ன மாரி ஒரு கல்யாணமும் இல்ல. நீ இப்ப பிரம்மச்சாரி தான். அவங்களும் ஒண்ணுக்கு தான் வாய்ப்பு. அனுமன் ஜாதகத்துல தான் இப்போதைக்கு இருக்குன்னு சொன்னது கரெக்ட் தான் போல இருக்கே! அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க பார்க்குறாரு. இப்ப என்ன பண்ணலாம் உங்கள? டேய் போசு, உங்க ஆத்தா, உங்க அக்காவும் பண்ணதுக்கு என்னடா தண்டனை குடுக்கலாம்? அப்படிங்கல, மாமா என்ன தண்டனையா? இவங்க 2 பேத்தையும் கார் செட்டுக்கு அனுப்புற வேலையெல்லாம் வேண்டாம். ஜெயில்ல புடிச்சு போடுங்க. என்ன பண்றது? சன்னாசிக்காக நான் பார்க்குறேன் தாயி அப்படிங்கிறாரு. 2 பேரும் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா எனக்கு எந்த தப்பும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல. என்ன விடுங்க அப்படிங்கல, நீ எந்த தப்பு பண்ணலங்கிறது நான் சொல்லட்டுமா? நீனும் தாண்டி தப்பு பண்ணியிருப்ப. என்ன சொல்ற? அப்படிங்கல, போஸ் உன் ஃபோன குடு அப்படிங்கிறாங்க. ஏன் ஃபோனா? எதுக்கு காவியா? குடு அப்படின்னு ஃபோன வாங்கிட்டு ரெக்கார்ட் எடுத்து போட்டு கேக்குது. இவங்க 3 பேரும் பேசையில நான் தான் ரெக்கார்ட் போட்டேன். என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாமா? ஐயய்யோ! ஏய் ஃபோன குடு அப்படின்னு போஸ் சொல்ல, ஏய் அறைஞ்சிடுவேன். என்ன? என்ன? என்ன பேசுனேன்னு என்ட்ட உன்ட்ட சொல்ல சொன்னேன்ல. சொன்னியா? நீ சொன்னியா? நீ தான் சொல்லங்காட்டிலும் பிரச்சனை வந்துருச்சே. சரி, இப்ப நான் அந்த ஃபோன பார்க்கவே இல்ல. நீ சொல்லு. என்ன பேசிக்கிட்டாங்க? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன சொல்லுறது? அப்படின்னு சொல்லல. நீ சொல்ல மாட்ட. நானே ஃபோன பார்த்துர்றேன். மாமா இங்க பாருங்க இதுல என்ன இருக்குன்னு அப்படின்னு சொன்னோனே பார்க்குறாங்க. போட்டு பார்த்தா 3 பேர் பேசுனது அப்படியே வெட்ட வெளிச்சம் ஆகுது. அப்போ நீ உன் மேல எந்த தப்புமே இல்லன்னு சொன்னியா ஐஸ்வர்யா? நீ தானே குரல மாத்தி பேசியிருக்கிற. தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி அவள வீட்ட விட்டு விரட்டிட்டியேடி பாவியலா! அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல பலார் பலார்ன்னு குடுக்குறாரு பாருங்க சேது. ஐஸ்வர்யா கன்னம் பழுத்து போகுது. இப்ப ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மட்டும் போறோமே, இவ மட்டும் வீட்டுக்குள்ள இருக்க போறாளே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ள இருந்துச்சு. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் அவளுக்கு 2 கண்ணு போகணும் அப்படிங்கிற மாரி, அப்பாடா! இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சித்ரா சொல்ல, ஐஸ்வர்யா பாக்குது 2 பேத்தையும். அடி பாவிங்களா! என்னையே இழுத்து விட்டீங்களேடி அப்படின்னு சொல்லி நிக்க, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன காரியம் பண்ணியிருக்க? அமைதியா இருந்த மோகனாவுக்கே செம்ம கோவம் வருது. அடி பாவிகளா! 3 பேர் இருந்து இப்படி குடிய கெடுத்துட்டீங்களேடி! எங்க வீட்டு மகாலட்சுமிய வீட்ட விட்டு விரட்டிட்டீங்களேடி! அப்பவே பெரியமந்த கருப்பு சொன்னுச்சு. வீட்ல வெட்ட வெளிச்சம் ஆகும். உண்மை வெளியில வரும். நல்லது எது, அசல் எது, கெட்டது எதுன்னு தெரியும்னு சொன்னாங்களே! நம்ம கண்டுக்கவே இல்லையே! சேது பாத்தியாயா? தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்புமே இல்லையா? அப்படின்னு மோகனா அழுக. ராஜாங்கம் ஆமாப்பா. அந்த பிள்ளை மேல ஒரு தப்புமே இல்ல. நம்ம நெறைய வாட்டி வீட்ட விட்டு விரட்டிக்கிட்டே இருந்துட்டோமே! இப்ப என்னப்பா பண்றது? என்ன பண்றதா? அவ மன்னிக்கவே மாட்டா. சும்மாவா? என்ன சத்தியம் பண்ணிட்டு வீட்ட விட்டு போனா தெரியுமா? அந்த அம்மன் மீனாட்சி அம்மனே வந்துட்டு இறங்கி போனது மாரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. 3 பேத்தையும் என்ன பண்ணலாம்? காவியா பாக்குது. மாமா கண்டிப்பா இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அனுப்பணும். இவங்கலாம் வீட்லயே வைக்காதீங்க. இல்லப்பா இவங்க 3 பேரையும் கார் ஷெட்டுக்கு அனுப்பு. இது கிடக்கட்டும். என் பேத்திய போய் பார்க்கணும். மீனாட்சிய பார்க்கணும். நான் தமிழ பார்க்கணும். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போகுதுங்க. அப்படியே பார்க்குறாங்க 3 பேரும். உங்களால நான் கெட்டேன். என்னால நீங்க கெட்ட, உன்னால நான் கெட்டேன்னு உக்கி போடுங்க. 1000 உக்கி போட்டு அதுக்கப்புறம் தான் கார் ஷெட்டுக்கு போணும் அப்படின்றாரு. நம்ம சேதுவும், மோகனாவும் ஆமா 1000 உக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மலரு நீ நின்னு கரெக்ட்டா போடுறாங்களான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஐய்யய்யோ! நானும் தமிழ்ச்செல்வி பார்க்க வரணும். ஓகே, ஓகே அப்படின்ட்டு ஒரு மொபைல வச்சுட்டு நாங்க லைவ்ல பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். 3 பேரும் 1000 ஒக்கிய போட்டுட்டு கார் செட்டுக்கு போறதா இருந்தா போங்க. இல்லையா வீட்ட விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்க்குறவங்கட்டயும் சொல்லிட்டு, இவங்க வேக வேகமா பறக்க பறக்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க தமிழ்ச்செல்விய தேடி. ஆனா தமிழ்ச்செல்வி என்ன இவங்க வான்னு சொன்னா வர்றதுக்கும், போன்னு சொன்னா போறதுக்கும் இவங்க விடுற மூச்சு காத்தாங்க. அதுவே ஒரு நேரம் போனா வாங்குற மூச்சு திசை மாறினா போச்சுன்னு டப்புன்னு மேலூருக்கு போயிருது. பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு வீட்டுக்கு வெட்டு விளாசி என்ன ஆனாலும் பரவாயில்ல. அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. சேது நீ தமிழ்ச்செல்வி கால்ல விழுவியோ, கையில விழுவியோ மருமகளோட நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. போயிட்டு கூப்பிடுறாங்க. ஆத்தா, அம்மா, தாயே, ச்சே 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 ச்சே. எவன்டா அவன் பொழுது விழுந்து பொழுது போனா இந்த கர்மம் எடுக்கிறவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு வெளியே வர, கொழுப்பு பத்தியா எங்க ஆத்தாளுக்கு அப்படின்னு அதுக்கெல்லாம் பேச, யார் என்னடா எல்லாம் வீட்டோட வந்து நிக்கிறீங்க? தமிழ் வருது. தமிழ பேச கூட விடல. அப்படியே எல்லாரும் கால்ல விழுகுறாங்க. தமிழு என்ன மன்னிச்சிருமா அப்படின்ட்டு. என்னாச்சு என்னாச்சு? உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. பெரிய மந்த கருப்பு சொன்ன மாதிரி உன் மேல எந்த தப்பும் இல்ல. அசல் எது நகல் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த 3 சிறுக்கி மாளுகள் தாம்மா எல்லாம் பண்ணியிருக்காளுக. உன் ஃபோன் எடுத்து அவதாம்மா பேசியிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ தாலி கட்டியிருக்கீங்களே அப்படின்னு தமிழ் கேட்க, அதுவும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. தாலி கட்டினது அந்த சித்ரா தான் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சோண்டு சந்தோஷம் எட்டி பாக்குது. ஆனாலும் ஒரு கர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? நேர்மையின் கர்வம். கர்வத்த அசைச்சு பாத்துட்டாங்களா?
அதனால உடனே அசைய முடியல. சரிங்க, உங்க வீட்ல தப்பு இல்லன்னு தெரிஞ்சு நீங்க வந்திருக்கீங்க. ஆனா என் மேல தப்பு இல்லன்னு நான் கூவி கூவி வித்தனே! யாருமே காதுல வாங்கலையே! இப்ப நீங்களா இஷ்டப்பட்டு வந்தோனே நான் சரின்னு சொல்லிடணுமா என்ன? அது முடியவே முடியாது அப்டின்ட்டு வீட்டுக்குள்ள போக, "தமிழு" அப்டின்னு சொல்லிட்டு சேது மட்டும் வேகமா ஓடி வராரு. "என்ன ஆனாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு உட்கார்ந்துர்றாரு வாசப்படியில. "இப்ப இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னா, என் புள்ளைங்க வீடு, என் பொண்டாட்டி வீடு. நான் இங்க தான் இருப்பேன்." "ஓ! தாலி கட்டுனது தெரிஞ்சோனே தாலி கட்டலைன்னு தெரிஞ்சோனே பொண்டாட்டி வீடு இதுன்னு தெரிஞ்சுச்சா? அதுக்கு முன்னாடி?" "ஐயோ! எனக்கே அன்னைக்கே தெரியல தமிழு. நான் குழப்பத்துல இருந்தேன். எல்லாரும் சேர்த்து என்ன கட்டி வச்சு ஈகோ தூண்டி விட்டாங்க. நீ தான் அன்னைக்கு எம்புட்டு பிரச்சனை பண்ண காரணமே. கல்யாணம் பண்ணி பாப்பியா? பண்ணி பாப்பியான்னு ஏன் சொன்ன? அதுதான் எனக்கு இம்புட்டுக்கும் காரணம்." அப்படின்னு சேது புலம்புறாங்க. ராஜாங்க என்ன பண்றாரு, "இல்ல நாங்க யாரும் போமாட்டோம். இங்க தான் இருப்போம்." அப்படின்னு எல்லாரும் வூட்டுக்குள்ள வந்துர்றாங்க. "என்ன என்ன?" அப்படின்னு எல்லாம் பாக்க, "வாங்க வாங்க செல்லப்பாண்டி, நான் பெரிய இடத்துல இருந்து ஆள் வந்தா விடுவாரா என்ன? வாங்க வாங்க." அம்புட்டு பேரும் அங்கிட்டு ஒரு ஆளு, இங்கிட்டு ஒரு ஆளு. இங்கிட்டு பார்த்தா மோகனா உட்காருது, இங்கிட்டு ராஜா, இங்கிட்டு சேது. என்ன என்ன ஆத்தாச்சி சமைச்சு வச்சிருக்கீங்க?" இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். தாளிக்கணும்." "நான் போய் தாளிக்கிறேன்னு மோகனா போய் தாளிக்க போகுது. தமிழ்னால ஒண்ணுமே பண்ண முடியல." இங்கிட்டு கருப்பு இருந்துட்டு, "எனக்கு தண்ணி குடுங்க. மலரு போய் தண்ணி மொந்துட்டு வாங்குறாங்க." புள்ளைய இங்கிட்டு ஒருத்த வைக்க, 2 பிள்ளையும் ஒரே இடத்துல போய் சேது போட்டுறாரு. தமிழு 2 பிள்ளையும் பத்திரமா பாத்துக்க." நான் என்ன ஏன் என்னைய அப்படியே தமிழ் சொல்லி யாருமே பேச விடல. "அட வா தமிழு" அப்படின்னு கைய இழுத்துட்டு போயிட்டு, "பிள்ளைங்க 2யும் பத்திரமா பாத்துக்க. நான் போயிட்டு அம்மா சமைக்குது, அத்தையும் சமைக்கிறாங்க. நான் போய் ஸ்பெஷலா உனக்கு புடிச்ச ஐட்டம் சமைச்சு எடுத்துட்டு வரேன். பஜ்ஜி பிடிக்கும்ல உனக்கு மிளகா பஜ்ஜி." அப்படின்னு அவர் பாட்டுக்கு போறாரு. சர சரன்னு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மாச்சிக்கு சந்தோஷமோ சந்தோஷம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். காவியாவும் அடுத்து வந்துருதுங்க. காவியா வந்துட்டு, "தமிழு" அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. "நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத நீங்க வந்து புரிஞ்சு எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க தமிழு, என்ன நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன்னா என்ன நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும் தமிழு. இந்த ஆதாரம் இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு சேகரிச்சது இவங்க முகத்திரைய கிழிச்சு உங்களோட நல்ல முகத்த நிரூபிக்கணுங்கிறதுக்காகத்தான். மத்தபடி நான் நம்பணுங்கிறக்காண்டி இதெல்லாம் எடுக்கல. இந்த ஆதாரமே இல்லைன்னாலும் உங்க மேல எந்த தப்பு இல்லைங்கிறது எனக்கு தெரியும் தமிழு." காவியா சொன்னோனே அப்படின்னு வராரு. "ஏன் காவியா? நல்லா தானே போயிட்டுருக்கு. பத்தாததுக்கு நீ வந்து கொளுத்தி போடுறியா?" இப்ப அவ என்ன சொல்லணும்? "அவ கூட என்ன புரிஞ்சுக்கா. நீங்கலாம் என்ன புரிஞ்சுக்கல. என்னைய அது தமிழ் கேட்கணும். உனக்கு சந்தோஷமா அத்தா?" அப்படிங்கல. இல்ல மாமா அது வந்து வேணாம் தாயி. உனக்கு சூடா காப்பி போட்டுருக்கவா? இல்ல ஜூஸ் வேணுமா?" எனக்கு இப்போதைக்கு குளு குளுன்னு இருக்கு. ஜூஸ் வேணும்." "அதானே என்னைய போட்டு குடுத்துருக்கீல. உனக்கு ஜூஸ் வேணும் தான்." அப்படின்ட்டு வா அப்படிங்கல. இருந்தாலும் தமிழு "ஆத்தா மகமாயி வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல காவியா என்ன சொல்லணும்?" அப்படிங்கல. "அம்மா நீ போம்மா" அப்படின்னு தமிழ் செல்வி வாய பொத்தி, "நீ புள்ளைய 2யும் பாரு. உனக்கு சூடான பஜ்ஜி கொண்டு வரேன்." அப்படின்னு உள்ளுக்கு இறங்கிறாரு. தலையில அதாவது துண்ட எடுத்து தலப்பாக்கட்ட கட்டிக்கிட்டு, இடுப்புல ஒரு துண்ட கட்டிட்டு சமையல்ல இறங்குறாங்க. ராஜாங்க உட்கார்ந்திருக்காரு. மாமனார் உட்கார்ந்திருக்காருன்னு பயந்துட்டே இருக்கு. கரண்ட் போகுது. விசிறி எடுத்தாந்து, "மாமா வீசிக்கங்க" அப்படின்னு குடுக்குது. பார்த்தா சேதுக்கு சந்தோஷம் தாங்கல. பக்கத்துல வந்து நிக்கிறாரு. மாமனாருக்கு வேர்க்குன்னு விசிறிலாம் குடுக்குற. ஆனா வேண்டாத மாரி பேசுற. அப்படித்தானே?" "அப்பலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வாய மூடிட்டு போங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படிலாம் சொல்லாத தமிழு" அப்படின்னு இடுப்புல ஒரு கிள்ள கிள்ளிட்டு போறாரு. ஒரே காமெடியா தாங்க இருக்கு. இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு 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 பேராசை கூடாது அப்படின்னு நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்கறது புரியுது ஃப்ரெண்ட். இந்த பதிவு இப்படி போனா நல்லா இருக்கு. இந்த இந்த சீரியல் இப்படி போனா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்.